வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியோட ட்ரேட்ஸ்மென்ஸ் நிறைய இதுக்கு போட போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஏஎஸ்எஃபோட ட்ரேட்ஸ்மென் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிபியோட ட்ரேட்ஸ்மென் அண்ட் பிஎஸ்எஃபோட ட்ரேட்ஸ்மென் வந்து வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான 90 days பிளான் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் புதுசாக ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸில் நான் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதங்கிறது எனக்கு தெரியலை, ஸோ பார்டரில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை எஸ்எஸ்சி ஜிடியில் நான் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நான் அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 90 days ஸ்டடி பிளானுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். நியூ பேட்ச் ஆஃப்லைன் கிளாஸும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? டெஸ்ட் பேட்ச் அப்புறம் நியூ பேட்ச் வந்து ஆஃப்லைன் கிளாஸ். சரியா? நியூ பேட்ச் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய மண்டே 17/3/2025 இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 8248081621 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம ரிட்டன் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஃபோர்ஸில் தான் இந்த ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் எங்களை நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை 100% பாஸ் பண்ண வைக்கணும் மட்டும்தான் நம்மளோட வந்து ஏமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் வந்து டைரெக்டாக வந்து பார்த்து டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக்லாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ போனவொன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து தான் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம், எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபீட்பேக் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஆனால் இந்த ட்ரேட்ஸ்மேன் வந்து நான் எனக்கு தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் சார், நான் பாஸ் பண்ணுவேன் கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட உங்களுக்கு இங்கே அதிகமான டைம் கிடைக்கும், டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. மொபைல் ஃபோன்லாம் நைட்டு வாங்கி வச்சுருவோம். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஃபேக்கல்ட்டி டீம் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த அடுத்த நீங்கள் வந்து இப்போ ட்ரேட்ஸ்மேன் வந்து நான் சொன்னோம்ல எஸ்எஸ்சி ஜிடி வந்து பார்டரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். மார்னிங் வந்து 6 to 7:30 வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து 5 to 6:30 வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ இந்த 2 டைமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து வீக்காக இருக்கிறேன், கிடைக்குமா கிடைக்காது தெரில, ஸோ இந்த ட்ரேட்ஸ்மேனும் ட்ரை பண்ணிக்கலாம், ரெண்டுமே பேரலாக படிக்க போகிறேன், ஃபிசிக்கலும் பண்ண போகிறேன் ப்ளஸ் ரிட்டர்னும் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபீஸ்க்கு மட்டும் நமக்கான ஆஃபர் ஃபீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபீஸ் வந்து 10,000. ஸோ இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், 7,500 கொடுக்குறோம். இந்த 7,500ல் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன எக்ஸாம்லாம் படிச்சுக்கலாம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் என்ன எக்ஸாம்னாலும் நீங்கள் இந்த ஒரே ஃபீஸில் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810. சரியா? ஸோ டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 499. சரியா? 499 மட்டும்தான். ஸோ இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டான டெஸ்ட்டு வித் மாடல் டெஸ்ட்டோட வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஐடிபிபி அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச் எதற்காக அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஷெடியூல் நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஸோ மண்டே 17/3/2025 நம்பர் சிஸ்டம் டாபிக் இந்த கிளாஸ் போகும். புரியுதா? அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். 18/3/2025 நம்பர் சிஸ்டம் கிளாஸாக 2 நாள் மேக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் கோடிங் டிகோடிங், தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டாபிக் நவுன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்,
அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஜிகேல டான்ஸ் 5 இயர் பிளான் சென்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் போர்ஷன் சேர்த்து சண்டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸாம் இருக்கும், வீக்லி டெஸ்ட் 1 இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் படிக்கிறதுக்கும் ஒரு ஷெடியூல் படி ப்ராப்பராக பிளான் போட்டு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? ஒரு ப்ராப்பரான ஒரு கைடோட படிப்பீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஐயோ இந்த வாரம் எக்ஸாம் இருக்கே நம்ம படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? இது எல்லாத்துக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ ட்ரேட்ஸ்மேனுக்கான காம்படிஷன்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. சரியா? ஸோ ட்ரேட்ஸ்மேனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி தான் கிடைக்க போகுது. அதனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இங்கே ட்ரேட்ஸ்மேனில் போனால் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி எஸ்ஐ கூட நீங்கள் ஆகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கையில் இருக்குது. எதுவுமே என்ன பண்ணாங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஸோ செகண்ட் வீக் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், வீக் 2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 2 மேக்ஸ் டாபிக் இருக்கும், ஒரு ரீசனிங் டாபிக், ஒரு இங்கிலீஷ் டாபிக், அதுக்கப்புறம் 2 ஜிகே டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வீக்லி டெஸ்ட் 2 நடக்கும். சரியா? இதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட வீக் 3, வீக் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 13 வாரத்துக்கான ஷெடியூல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ வீக் 13 வரைக்கும், ஸோ 13 வாரம் நம்மளோட இந்த ஷெடியூல் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக விட மாட்டோம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் வரைக்குமே. அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டும் என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மென்சுரேஷன் வால்யூம், அப்புறம் ரீசனிங்கில் ஒரு டாபிக், இங்கிலீஷில் வந்து சினானிம்ஸ் கொடுத்துருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க வச்சுருக்கோம். சரியா? ஸோ ஜிகே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு இந்த டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து ஒரு பிளானோட இருக்கோம். இப்போ 17ஆந்தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்து ஷெடியூலில் இருக்கும். கரெக்டாக அந்த ஷெடியூல் படி நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். அது எந்த வாரமாக இருக்கட்டும். பாருங்கள், வேணா உங்களுக்கு இடையில காட்டி தரேன். ஒரு 9th வீக் பார்த்தீங்களா? ஸோ 12ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், பிளட் ரிலேஷன், இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஹிஸ்ட்ரி டாபிக், மௌரியாஸ் டைனஸ்டிஸ் வந்து ஹிஸ்ட்ரி டாபிக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷெடியூலோட இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் 100% நாங்கள் என்ன பண்ண வச்சோம், நிச்சயமாக பாஸ் பண்ண வைப்போம். ஸோ ஃபிசிக்கலும் ரொம்ப தரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேவை இருக்கிறவங்க ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 17ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிமோட்டிவேட்டாக இருக்கிறாங்க, ஸோ அடுத்த எக்ஸாம் ஏதாவது படிக்கலான்னு ஐடியாவில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு 499க்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 month டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். முக்கியம் இந்த ஷெடியூல் நிறைய பேருக்கு வந்து பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இந்த ஷெடியூல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ மாசா லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதில் நான் வந்து எஸ்எஸ்சி ட்ரேட்ஸ்மேன் சிலபஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளாடி இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேவை இருக்கிறவங்க நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.